ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். தேங்காய் பொட்டுக்கடலை இல்லாத வெள்ளை சட்னி இன்னைக்கு நம்ம எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு சட்னி, ரொம்பவே சுலபமான இந்த சட்னி இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்னி செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமா இருந்தா போதும். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதோட ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சட்னி வெரைட்டிஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக்கும் கிடைச்சது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணாடி பதம் வந்துடும். எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்காம இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைச்சோன்னா சாப்பிட்றவங்களுக்கு சலிப்பு இல்லாமல் இருக்கும். வெங்காயம் வந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வெங்காயத்தோட அந்த பச்சைத்தன்மை முழுமையாக போயிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்துடலாம். நம்ம வதக்கி வச்ச பொருட்களோட ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உளுந்தை வந்து லேசா பவுடர் பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா அரைஞ்சிரும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்கணும் நம்ம. இப்ப நான் வந்து ஓரளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி அரைஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க உளுந்தை வந்து ஓரளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அரைஞ்சிடும். இப்ப நம்ம இந்த சட்னிக்கான தாளிப்பு கொடுத்துடலாம். இப்ப மறுபடியும் அதே கடாயில நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பொட்டுக்கடலை தேங்காய் எதுவுமே இல்லாத வெள்ளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க கெட்டி சட்னியாவும் பயன்படுத்தலாம், அல்லது தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரியும் நம்ம சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.